பிரான்ஸ் அரசு வழங்கும் சமூக நலத்திட்ட உதவித் தொகையை முறைகேடாக பெற்ற நபரிடமிருந்து சுமார் 14,000 யூரோக்களை திரும்பப் பெறக் கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயனாளியான பெண் தனது கணவர் உயிரிழந்த பின்னரும் அவருக்கு கிடைத்து வந்த ஓய்வூதிய தொகையை குடும்ப கொடுப்பனவு நிதியத்திற்கு தெரிவிக்காமல் பெற்று வந்துள்ளார். இதனை கண்டுபிடித்த காஃப் நிர்வாகம் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட கூடுதல் தொகையை திரும்ப செலுத்துமாறு கோரியிருந்தது. இந்நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தீவிர சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தொடங்கியது. பாதிக்கப்பட்ட பயனாளி 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2043 யூரோக்களை காஃப் அமைப்பிற்கு திரும்ப செலுத்தினார். ஆனால் அதன் பின்னர் இந்த முழு நடைமுறையையும் ரத்து செய்ய கோரி ரெயூனியன் தீவு நிர்வாக நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். அரசாங்க தரப்பில் தனக்கு முறையான வழிகாட்டுதல் வழங்கப்படவில்லை என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் வாதிட்டார். அத்துடன் இது தொடர்பான விசாரணை அறிக்கையும் கோப்புகளையும் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரினார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பயனாளி ஏற்கனவே ஒரு பகுதி தொகையை திருப்பி செலுத்தியுள்ளதால் தற்போது இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எதிர்க்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. ஒரு தொகையை திரும்ப செலுத்த தொடங்கிய பிறகு அதை எதிர்த்து போராட முடியாது என்ற விதியின் கீழ் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.